வணக்க மக்களே. ஒரு 6 மந்த்தாகவே வந்து கண்டினியூஸாக ஏதாவது ஒரு ஹெல்த் இஷ்யூ வந்துகிட்டே தான் இருக்குது. ஸோ அந்த ஹாஸ்பிட்டலில் பார்த்தோம்னா நாங்கள் போனாலே பைக் பார்க்கிங்லேருந்து உள்ள டாக்டர்ஸ் வரைக்கும் இன்றைக்கி என்ன அப்படின்ற மாதிரி நிலமை ஆயிடுச்சு. ரொம்ப கஷ்டமாக இருக்குது அது சொல்கிறதுக்கு. எப்பயுமே நம்மளாம் வந்து எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் முகத்தில் சிரிப்பை வச்சுட்டு உள்ள அழுகுற கேஸில் இன்றைக்கி வந்து காலையில் செம்ம வாமிட்டு, சுத்தமாக முடியல, ஸ்டமக் பெயின் கண்டினியூஸாக இருந்துகிட்டே இருந்தது. இவர் ஆஃபீஸ்க்கெலாம் கிளம்பிட்டாரு. நானும் லஞ்ச்லாம் பேக் பண்ணிட்டேன். இல்லை பரவாயில்ல கிளம்பி போகலான்னு போயாச்சு. போனதுக்கப்புறம் ஒரு பெரிய லிஸ்ட்டு, நிறைய டெஸ்ட் எடுக்கணும், ப்ளட் டெஸ்ட்டு, அதுக்கப்புறம் ஸ்கேனு, ப்ளா நிறைய போயிட்டே இருந்தது. ஸோ நான் ரொம்ப கஷ்டப்பட்டனோ இல்லையோ, நான் ஹெல்த் வைஸ் ரொம்ப கஷ்டப்பட்டிருந்தேன். ரொம்ப டல்லாக இருந்தேன். சார் வந்து செம்ம அழுக. வீடியோ வந்து பாதியில் தான் எடுத்தேன். அவர் என்ன நினச்சாரு தெரியல. ஒரு விஷயமா நடக்கும்போது அவரால் வந்து அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியல. பயங்கரமாக அழுதுட்டார் ஹாஸ்பிட்டல்லையே இன்றைக்கி. நானும் வந்து சிரித்தபடியே அழுதுட்ருந்தேன். ஸோ இப்படி தான் போயிட்டுருக்கு. பார்க்கலாம். எல்லாத்துக்கும் மேலே ஏசப்பா இருக்கார். நம்பிக்கையை விடலை. எல்லாமே சரியாகும். இதுவும் கடந்து போகும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.